தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தை எடுக்கிறது கூட இப்போ ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் தான் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை சின்ன பட்ஜெட் படங்களுக்கு மட்டும் கிடையாது, பல பெரிய ஹீரோஸ் நடித்த பெரிய பட்ஜெட் படங்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் படம் எடுத்து பல நாட்கள் ஆகியும் ரிலீஸ் ஆகாமலும் ரிலீஸ் ஆகியும் இருக்கிற படங்களை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. ரவீந்திரன் இயக்கத்தில் அஜித் 1996 நடித்த படம் என்னை தாலாட்ட வருவாளா. இந்த படம் என்ன காரணம்னே தெரியல, படம் எடுத்து முடிச்சு பல வருஷங்கள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் 2003 ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெறும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில படம் வந்ததா அப்படின்ற கேள்விக்கு தள்ளப்பட்டிருக்கிறது வருத்தமான விஷயம்தான். விஜய் தொடர்ந்து ஹிட் கொடுத்த நேரத்தில் மணிரத்னத்தோட உதவி இயக்குனரான அழகம் பெருமாள் இயக்கத்தில் AR ரகுமான் மியூசிக்ல விஜய் நடிப்பில் பிரம்மாண்டமான ஷூட்டிங் நடந்தது. ஆனா இந்த படம் என்ன காரணம்னே தெரியல, ஒரு வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. உதயா படம் ஒரு வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனாலும் தோல்வியை தழுவுச்சு. அஜித்தோட திரைப்பயணத்துல மிக முக்கியமான படம் அப்படின்னா அது வரலாறு. அவருக்கு பல விருதுகளை வாங்கி தந்த படம். ஆனா இந்த படம் ரிலீஸ் தேதி அறிவிச்ச பின்னாடியும் படம் வர வாய்ப்பே இல்லைன்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அதுக்கு பின்னாடி அஜித் தன்னோட சம்பளத்தை விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஒரு வழியா படம் வந்து வெற்றி அடைஞ்சது. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அதிக தடவை ரிலீஸ் டேட் சொன்னதுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆகாம தள்ளி போன படம் வாழுதான். இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. சிவகார்த்திகேயன் தொடர் வெற்றிகளால தமிழ் சினிமாவை கலக்கிக்கிட்டு இருக்காரு. ஆனா ரஜினி முருகன் இவரை கொஞ்சம் சோதிச்சு பார்த்துச்சுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 5 தடவை இந்த படத்தோட ரிலீஸ் டேட் சொல்லியும் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த படம் ஒரு வழியா ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட் அடிச்சது. அடுத்ததா விஷாலோட திரைப்படம் மதகஜராஜா. இந்த படம் எடுத்து முடிச்சு ட்ரெய்லர் வெளியிட்டு 3 வருஷங்களுக்கும் மேல ஆயிடுச்சு. ஆனா தயாரிப்பாளர் பிரச்சனை காரணமா படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம தான் இருக்கு. விஷால் பல தடவை முயற்சி பண்ணியும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி சீனு ராமசாமி கூட்டணியில தென்மேற்கு பருவக்காற்று தர்மதுரை என ஹிட் படங்களை தொடர்ந்து அடுத்த ஹேட்ரிக் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கூட்டணி. ஆனா இவங்க கூட்டணிக்கு இடையில இடம் பொருள் ஏவல்ன்ற படம் எடுத்து முடிச்சு சில வருஷங்கள் ஆகியும் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்ற கேள்விக்கு டைரக்டருக்கே பதில் தெரியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஆர்யா தமிழ் சினிமாவில் முதன்முறையா அறிமுகமான படம் உள்ளம் கேக்குமே தான். ஆனா இந்த படத்துக்கு முன்னாடியே ஆர்யா நடிச்ச அறிந்தும் அறியாமலும் படம் ரிலீஸ் ஆகிருச்சு. உள்ளம் கேக்குமே படம் ரிலீஸ் டேட் பல தடவை அறிவிக்கப்பட்டது. ஆனா சில மாசங்கள் கழிச்சு தான் இந்த படம் வெளியாச்சு. ஒரே வாரத்துல தியேட்டரை விட்டு ஓடினது இந்த படம். அதுக்கு பின்னாடி திரும்பவும் இந்த படத்தை ரிலீஸ் செஞ்ச போது படம் நல்ல வரவேற்பை அடைஞ்சது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம NITV4Uக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.